வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம தாவரவியல் பாடப்பகுதியில் மரபியல் பாரம்பரிய மரபியல் என்ற பாடத்தினுடைய தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். முந்தைய வகுப்பில் மெண்டலினுடைய ஒரு பண்பு கலப்பு இரு பண்பு கலப்பு என்பதை பார்த்துருக்கிறோம். இந்த ஒரு பண்பு கலப்பு இரு பண்பு கலப்பின் அடிப்படையில் அவருடைய விதிகள், மெண்டலிய விதிகள் என்ற முறையில் 3 விதிகள், அவர் எப்படி அந்த விதிகளை லாஸ் எப்படி ப்ரொபோஸ் பண்ணாருன்னு பார்த்தோம். அதாவது லா ஆஃப் டாமினன்ஸ் ஓங்குத்தன்மை விதி, இரண்டாவதாக லா ஆஃப் செக்ரிகேஷன் அதாவது தனித்து பிரிதல் விதி, மூன்றாவது சார்பின்றி ஒதுங்குதல் விதி, லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசெட்மெண்ட். இந்த மாதிரி 3 விதிகள் அவர் எப்படி அந்த ஒரு பண்பு இரு பண்பு கலப்பின் அடிப்படையில் கொடுத்தாருன்னு பார்த்தோம். அதை தவிர கேமெட்டுகள் உருவாக்கம் எவ்வளவு எளிமையாக நம்மளால் உருவாக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு பண்பு கலப்பு அவருடைய சோதனையில் அவருடைய முக்கியமான ஒரு நிகழ்வு. அதாவது அந்த ஒரு பண்பு கலப்பில் F1 சந்ததியில் முதலான, அதாவது F1 என்பது முதல் மகவு சந்ததி. அந்த ஃபர்ஸ்ட் பிளேயர் ஜெனரேஷன்ல 2 பெற்றோர் பண்புகள் கலப்பினம் செய்யப்படும் பொழுது உருவாகின்றது ஏதாவது ஒரு பெற்றோரின் பண்பு மட்டும்தான் அந்த முதல் சந்ததியில தோன்றுதுன்றதை கண்டுபிடிச்சாரு. அதோடு சேர்த்து அதுதான் ஓங்கு பண்பு, அதுதான் ஓங்கு தன்மை அப்படின்றத கொடுத்தாரு. இப்போ அந்த F1 சந்ததியை மீண்டும் சுய கலப்பு செய்துதான் F2 என்ற இரண்டாவது மகவு சந்ததியை கொடுத்தாரு. ஆனா இப்போ அவர் என்ன அடுத்ததாக அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, F1 சந்ததியில் மறைந்து போன ஒரு பண்பு அதை சுய கலப்பு செய்யும் பொழுது F2வில் தோன்றியது. அப்போ மீண்டும் அந்த மறைந்து போன பண்பு F2வில் தோன்றிய அந்த பண்பு தொடர்ச்சியாக மீண்டும் அடுத்தடுத்த சந்ததிகளில் வருமா, F3 F4ல வருமா அப்படிங்கிறது அதை விளக்குவதற்காக அவர் ஒரு சோதனை கலப்பு பிற்கலப்பு என்ற ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கார். அதை இப்போ நம்ம பார்க்க போறோம். ஒரு பண்பு கலப்பாகட்டும் இரு பண்பு கலப்பாகட்டும் அதில் சோதனை கலப்பு பிற்கலப்பு அப்படிங்கிறது 2 விதமான சோதனைகளை அவர் செஞ்சிருக்காரு, ஆய்வுகளை. அதில் சோதனை கலப்பு என்றால் என்ன, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சோதனை கலப்பு என்பது முதல் சந்ததி F1 சந்ததியானது ஒடுங்கு பண்பு, அதாவது பெற்றோரில் 2 பண்புகள் இருக்கும். எந்த பண்பு முதல் சந்ததியில் தோன்றுகிறதோ அது ஓங்கு பண்பு. இப்போ மறைக்கப்பட்ட பண்பு தான் ஒடுங்கு பண்பு. அப்போ அந்த மறைக்கப்பட்ட ஒடுங்கு பண்புடன் F1 சந்ததியை ஒரு கலப்பினத்தில் ஈடுபடுத்துறாரு. அப்படி அதை கிராஸ் பண்ணும் பொழுது அவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த F2வில் மறைந்து போன அந்த குட்டை தாவரத்தினுடைய பண்புகள் வெளிப்படுமா, இதுதான் அவருடைய ஆய்வு. F2ல வெளிப்படுச்சு, நார்மலானதுல. ஆனால் இந்த சோதனை கலப்புல வெளிப்படுமா என்பதுதான். அப்போ அந்த F2 சந்ததியில் குட்டை தாவரம் நெட்டை தாவரம் இரண்டுமே தோன்றுகிறது அப்படின்னு சொன்னா, அந்த F2 தாவரமானது மீண்டும் அந்த F2வில் உருவான அந்த குட்டை தாவரம் மீண்டும் F3 F4ல என்ன மாதிரியான தாவரங்களை உருவாக்கும்னு பார்த்தாரு. ஸோ அந்த மாதிரி இதை தான் இப்போ நான் விளக்கம் சொல்ல போறேன். ஜென்ரலா F1ல் அவருக்கு அனைத்து தாவரமே உயரமான தாவரமாக தோன்றியது, இதுதான். அப்ப F1 சந்ததி எப்படி உருவாகியது? முதல்ல 2 பெற்றோர்கள், இது உயரம் அல்லது நெட்டை என்ற தாவரம், இது குட்டையான ஒரு தாவரம். நெட்டை என்பதை குறிப்பதற்காக அல்லது உயரம் என்பதை சொல்லலாம். இந்த உயரத்தை குறிப்பதற்கு கேபிட்டல் டிடியும் குட்டை என்பதை குறிப்பதற்கு ஸ்மால் டிடியும் பயன்படுத்தினார். இப்போ இந்த கேமெட்டுகள் இணையும் பொழுது இது இந்த தாவரத்திலிருந்து ஒரு கேமெட், இந்த தாவரத்திலிருந்து ஒரு கேமெட் எடுத்து 2ஐயும் இணைக்கும் பொழுது F1 சந்ததியில் கேபிட்டல் டி ஸ்மால் டி என்ற ஒரு அல்லீல்களை கொண்ட ஒரு தாவரம் உருவாகிறது. அது வெளித்தோற்றத்தில் உயரமாக இருக்கு. அப்போ இந்த உயரம் என்ற பண்பு வெளிப்பட்டதால் இதுதான் ஓங்கு பண்பு. அப்ப எது மறைக்கப்பட்டது? இந்த ஸ்மால் டி என்பது இருந்தால் கூட அந்த ஜீனானது மறைக்கப்பட்டிருக்கு. இது குட்டை தாவரம், குட்டை பண்பானது இங்கே மறைக்கப்பட்டு விட்டது. அப்போ F1ல் உயரமான ஒரு தாவரம் தோன்றி இருக்கிறது. அப்ப F1ல் உயரமான ஒரு தாவரம் தோன்றி இருக்குது. அடுத்தது இந்த F1ஐ சுய கலப்பு செஞ்சுதான் அவர் F2வை கொண்டு வந்தாரு. இப்போ F2ல பாத்தீங்கன்னா நெட்டை குட்டை என்ற 2 தாவரங்களுமே தோன்றுச்சு. F1ஐ சுயகலப்பு செய்யும் பொழுது நெட்டை தாவரம், அதாவது உயரமான தாவரம் தோன்றியது, குட்டையான தாவரம் தோன்றியது. இப்போ அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த F2வினுடைய குட்டை தாவரத்தை தற்கலப்பு செய்தார். F2ல வரக்கூடிய ஒரே ஒரு குட்டை தாவரம் ஸ்மால் டி அப்படின்னு இருந்துச்சு. இந்த குட்டை தாவரத்தை சுய கலப்பு அல்லது தற்கலப்பு என்பது இதுதான். இப்போ இதுல இருந்து கேமெட்டுகள் எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் டி இது ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு குட்டை தாவரம் தான். அப்ப எத்தனை முறை கலப்பு செய்தாலும் F3 F4 தொடர்ந்து வெறும் குட்டையான ஒரு தாவரம் மட்டுமே தோன்றும். அப்ப இவர் இந்த பண்பு முதல் சந்ததியில் மறைந்து போனாலும் அடுத்தடுத்த சந்ததிகளில் மீண்டும் தோன்றிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத விளக்கியிருக்காரு. இப்போ அடுத்தது இப்போ நம்ம இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த சோதனை கலப்பு என்பது என்ன, சோதனை கலப்பு என்றால் என்ன? F1 சந்ததியானது ஒடுங்கு பண்பு பெற்றோருடன் கலப்பினம் செய்யப்பட்டு ஒரு புதிய அந்த தாவரங்களை உருவாக்குவதைத்தான் நம்ம சோதனை கலப்புன்னு அவர் சொல்லியிருக்காரு. இங்கே முதல்ல கேபிட்டல் டி ஸ்மால் டி என்பது இதுதான் மாற்று பண்பிணைவு கொண்ட ஒரு நெட்டை அல்லது
அப்போ கேபிட்டல் டி வந்துட்டாலே அது உயரம் அல்லது நெட்டை. ரெண்டுமே ஸ்மால் டீயா இருக்கிற பட்சத்தில் இது குட்டை. அப்போ ஒரு நெட்டையான தாவரம் அது உயரமான தாவரம், ஒரு குட்டையான தாவரம் என ரேஷியோ 1:1. அப்போ சோதனை கலப்பில் ஒரு பண்பு கலப்பினுடைய சோதனை கலப்பானது 1:1 என்ற விகிதத்தில் தன்னுடைய இனத்தை தோற்றுவிக்கிறது. அப்ப இங்க உருவான கருக்களில் ஒன்று நெட்டை ஒன்று குட்டை. அப்ப சோதனை கலப்பின் பொழுது முதல் சந்ததியில் மறைக்கப்பட்ட அந்த குட்டை தாவரம் என்பது மிக எளிதாக தோன்றுகிறது. இப்ப இங்க இதுதான் வந்து F2 சந்ததி. ஏன்னா F1 வந்து இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டி F2 F1 ஆக இருக்கும் பொழுது இது மீண்டும் கலப்பினம் செய்யப்படும் பொழுது இது வந்து F2 ஆக கருதப்படுகிறது. இப்ப அடுத்தது பிற்கலப்பு பார்க்க போறோம். இந்த பிற்கலப்பு என்பது இது என்ன அப்படின்னு பார்த்தாக்க அதே மாதிரி தான் F1 சந்ததியானது ஏதேனும் ஒரு பெற்றோர் பண்போடு சேர்க்கப்படுவது. F1 வந்து ஏதாவது ஒரு பெற்றோரின் பண்பு, அது ஓங்கு பண்பாக இருக்கலாம் அல்லது ஒடுங்கு பண்பாக இருக்கலாம். இதன் அடிப்படையில் பிற்கலப்பானது ஓங்குத்தன்மை பிற்கலப்பு, ஒடுங்குத்தன்மை பிற்கலப்பு என இரண்டாக பிரிக்கப்படுகிறது. இந்த ஓங்குத்தன்மை பிற்கலப்பு என்பது F1 சந்ததியுடன் ஓங்கு பண்பை கலப்பினம் செய்வது. இப்போ நம்ம F1 சந்ததி இதே தான், கேபிட்டல் டிடி ஸ்மால் டிடிலேருந்து கேமெட் எடுக்கிறோம், F1 சந்ததி உருவாகியாச்சு. மாற்று பண்பினைவு கொண்ட ஒரு நெட்டையான உயரமான தாவரம் வந்தாச்சு. அந்த F1ஐ ஓங்கு பண்பு பெற்றோர்னா யாரு? கேபிட்டல் டிடி உயரம் அல்லது நெட்டையான தாவரம். இந்த தாவரத்தோட இதுதான் பேரண்ட்ஸ். இப்போ இதுல இருந்து இப்போ கேமெட்டுகளை எடுக்க போறோம். இதை கிராஸ் பண்ணும் பொழுது இங்க இருந்து ரெண்டு விதமான கேமெட், இங்க இருந்து ஒரே ஒரு கேமெட். இது ஹோமோசைகஸ், இது ஹெட்ரோசைகஸ். இப்போ இந்த கேபிட்டல் டியும் இந்த கேபிட்டல் டியும் சேரும் பொழுது பியூரான ஒரு பேரண்டல் கேரக்டர் அப்படியே வந்தாச்சு. இந்த பேரண்டினுடைய அப்படியே ஒரு தூய்மை தன்மை இங்கே கிடைச்சிருச்சு. அடுத்தது இந்த ஸ்மால் டியும் கேபிட்டல் டியும் சேரும் பொழுது கேபிட்டல் டி ஸ்மால் டி, இது பார்த்தீங்கன்னா மாற்று பண்பினைவை கொண்ட ஒரு உயரமான அல்லது நெட்டையான தாவரம். இப்போ இந்த பிற்கலப்பில் ஓங்குத்தன்மை உடைய பிற்கலப்பில் இரண்டுமே நெட்டை தாவரமாக இருக்கின்றன. எக்ஸ்டர்னலாக பார்த்தோம்னா புறத்தோற்றத்தில் இரண்டுமே நெட்டை தாவரம், ஒன்று ஹோமோசைகஸாகவும் மற்றொன்று ஹெட்ரோசைகஸாகவும் இருக்கு. அடுத்தது இந்த F1ஐ ஒடுங்கு பண்பு பெற்றோரோட கலப்பினம் செய்யணும். அப்ப கேபிட்டல் டி ஸ்மால் டி என்பது F1, இதை ஒடுங்கு பண்போட கலப்பினம் செய்யணும்னா this is equal to டெஸ்ட் கிராஸ், அதாவது சோதனை கலப்பு. சோதனை கலப்பு அதுதானே F1 into ஒடுங்கு பண்பு. அதே தான் இங்க பிற்கலப்புல ஏதாவது ஒரு பெற்றோர் அப்படி வரும் பொழுது இந்த F1 into ஒடுங்கு பண்பு பெற்றோரோட பண்ணோம்னா இது வந்து கட்டாயமா சோதனை கலப்போட ஈக்குவலானது தான். அப்ப அங்க என்ன கிடைச்சதோ அதே தான் இங்கேயும் கிடைக்கும். அப்ப இங்க இருக்கக்கூடிய கேபிட்டல் டி ஸ்மால் டி என்பது ஒடுங்கு பண்போட கிராஸ் பண்ணும் பொழுது இந்த ரெண்டு கேமெட்டுகள் இங்க இருந்து ஒரு கேமெட்டோட இணையும் பொழுது நமக்கு கேபிட்டல் டி ஸ்மால் டி ஸ்மால் டி ஸ்மால் டி என்பது இது வந்து உயரம், இது வந்து குட்டை. இதே தான் இங்கே நம்ம பார்த்தோம். இது வந்து மாற்று பண்பினைவு கொண்ட நெட்டை அல்லது உயரம், இது வந்து பியூரான குட்டைத்தன்மை. அதே தான் இங்கேயும் தோன்றியிருக்கு. அப்போ இங்கே இவை தான் பேரண்ட்ஸ், இவை கேமெட்டுகள், இங்கே கிடைத்தவை தான் F2 சந்ததி. இப்போ இந்த F2 சந்ததியை மீண்டும் மீண்டும் சுயக்கலப்பு செய்தால், அதாவது இந்த வெறும் குட்டை தாவரத்தை சுயக்கலப்பில் ஈடுபடுத்தணும் அப்படின்னா மீண்டும் அந்த தூய்மையான குட்டைத்தன்மையுடைய தாவரங்கள் மட்டுமே தோன்றும். அப்போ இங்கே ஒரே ஒரு மாற்று பண்பினை உள்ள ஒன்று தோன்றி இருக்கு. இது வந்து எதுக்காக பயன்படுது? இந்த F1 into ஒடுங்கு பண்பு, அதாவது சோதனை கலப்போ அல்லது இந்த ஒடுங்குத்தன்மை பிற்கலப்போ ரெண்டும் ஒண்ணுதான். இது கலப்புயிரியின் மாறுபட்ட பண்பினைவை அறிய உதவுகிறது. கலப்புயிரிகளில் எப்படி மாறுபட்ட பண்புகள் தோன்றுகின்றன என்பதை அறிவதற்கு இது மிக மிக உதவியாக இருக்கின்றது. அப்போ எப்பொழுதுமே நமக்கு வந்து நீட் தேர்வாகட்டும் அல்லது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆகட்டும், போர்டு எக்ஸாம் ஆகட்டும், அங்கே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ. இந்த F1 சந்ததியை ஒடுங்கு பண்புடன் கலப்பினம் செய்யும் பொழுது ஏதாவது ஒரு பண்பு கொடுப்பாங்க. இந்த பண்போடு கலப்பினம் செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய விகிதம் என்ன? F2 சந்ததியில் என்ன மாதிரியான தாவரங்கள் தோன்றும், அது எத்தனை சதவீதமாக தோன்றும், இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அப்படி கேட்டாக்க இங்க நமக்கு வந்து பார்த்தோம்னா 50-50 தான். அப்ப அந்த மாதிரியான இதை வந்து கரெக்டா கால்குலேட் பண்ணி நமக்கு எழுத தெரியும். நம்பர்ஸ் கொடுத்தாலும் சரி அல்லது வெறும் இந்த மாதிரி எழுத்துக்களை பயன்படுத்தி கொடுத்தாலும் சரி, சதவீதத்தில் கேட்டாலும் இதனுடைய கான்செப்ட் இவ்வளவுதான். அதாவது ஒரு பண்பு கலப்பு உருவாக்கப்பட்ட அந்த F1 சந்ததியானது ஒடுங்கு பண்பு பெற்றோரோட கலப்பினம் செய்யப்படுவது சோதனை கலப்பு. அந்த F1 சந்ததியானது ஏதேனும் ஒரு பெற்றோருடன் கலப்பினம் செய்யப்படுவது அதான் பிற்கலப்பு அல்லது பேக் கிராஸ்ன்னு சொல்றோம். ஸோ இந்த இரண்டினுடைய விகிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறத்தோற்ற விகிதம் ஜென்ரலாகவே சோதனை கலப்பினுடைய ஒரு பண்பு கலப்பின் சோதனை கலப்பின் விகிதமும் 1:1 தான். ஒரு பண்பு கலப்பின் பிற்கலப்பு விகிதமும் 1:1 தான். அப்ப இரண்டுக்குமே விகிதம் 1:1. இது ஒரே ஜோடியான பண்புகள் மட்டுமே இங்கே கலப்பினத்தில் ஈடுபடுத்தப்பட்ட ஒரு பண்பு கலப்பு. ஸோ இந்த 1:1 என்பது ரொம்ப முக்கியமான ஒரு வினா. இதை மனசுல வச்சுக்கணும்னா இது எந்த மாதிரி சதவீதத்தில் கேட்டாலும் நம்மளால எளிதாக எழுதிட முடியும். ஸோ இதோட இந்த ஒரு பண்பு கலப்பினுடைய
பேக் கிராஸ் செஸ் கிராஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்ததாக இருபண்பு கலப்பை